செல்வராமலிங்கம், அடுத்த கட்டமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படியான ஒன்றாக இருக்கும்? பிரதமருடைய உரையில் இன்றைக்கு இந்திய இராணுவத்திற்கும் வெளியுறவு கொள்கைக்கும் என்ன மாதிரியான சமிகைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? ராணுவம் எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும், ஒரு அட்டாக் பண்ணாலும் முழு டீடைல சிவிலியன்ஸுக்கோ மீடியாவுக்கோ கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது நாட்டின் பாதுகாப்பு கருதி அது குறைவாகவோ அதிகமாகவோ நம்ம அது சொல்லப்படும். சோ அதனால இங்க என்ன நடந்தது அப்படிங்கறது நாட்டின் பாதுகாப்பு கருதி முழுக்க சொல்ல மாட்டாங்க. அது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் சரி, இந்த பிஜேபி ஆட்சியில இருந்தாலும் சரி, இந்த தகவலை ராணுவம் எவ்வளவு பொதுமக்களுக்கு சொல்லணுமோ, எவ்வளவு ஊடகத்துக்கு எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவுதான் சொல்லுவாங்க. சோ அதை வச்சுட்டு இவங்க உண்மையாலுமே பண்ணாங்களா இல்ல இதெல்லாம் நடந்ததா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம வர வேண்டாம். ஆனா அடுத்து என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்கணும். என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பிரீஃபிங்ல ஏர் மார்ஷல் பாரதி கிளியரா கட்டம் போட்டு காமிச்சிட்டாரு. இந்த இடத்தான் நாங்க அழிச்சோம், நம்ம 26 இந்தியர்கள் இறந்ததற்கான பழிவாங்குதல் தண்டனை கொடுத்தோம், அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட முகாமை கரெக்டா நுண்ணிய தாக்குதல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா மேப்போட காட்டிட்டாரு. இதுக்கப்புறமும் நாம இவங்க இதை பண்ணுனாங்களா பண்ணலையா அப்படிங்கிற விவாதமே நம்ம அதுக்குள்ளேயே போகக்கூடாது. ஏன்னா இது நாட்டின் நலன் கருதி, நாட்டின் செல்வராமலிங்கம், இந்திய ராணுவம் குறித்தோ யாருமே நம்மளுடைய அதாவது இறையாண்மைக்கு எதிரான தகவல்களையோ அல்லது இருங்க அந்த சரியான தகவல் சொல்லல அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, செல்வராமலிங்கம் பேரலா பேசினோம்னா ஒண்ணும் புரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க யாருமே அவர் திரும்ப திரும்ப பிரியன் கேள்வி எழுப்பது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் குறித்தும் நம்மளுடைய டிப்ளமசி குறித்தும் தான் கேள்வி எழுப்புறாரே ஒழிய இந்திய ராணுவத்துடைய நடவடிக்கையவோ இல்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்த விஷயங்களையோ இங்க யாருமே கேள்வி எழுப்பல. இல்ல எனக்கு அவங்க பேசுறத வச்சு எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி ஏன் நிறைய இது ஏன் சொல்லல அதான் நான் தெளிவுபடுத்திட்டேன் உங்களுக்கு. இப்ப சரி சரி இப்போ இப்போ இப்ப சமீபத்துல கிடைத்த தகவல் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா எகிப்தோட ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட் பிளைட் பாகிஸ்தான்ல இருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. சோ இது அடுத்த ஒரு நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பாகிஸ்தான் இஸ் குக்கிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும் தோணுது. இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள ரியலா என்ன நடக்கும், என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கும் போதுதான் தெரியும் அடுத்து என்ன பண்ண போறோம்னு. ஏர்போர்ட்ஸ் ஆன் கோர்ஸ் ஆல்வேஸ். இப்ப எந்த ஒரு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் வந்தாலும் சரி, இல்ல ஒரு போர் விமானம் தாக்குதல் பண்ணினாலும் சரி, ஏர்போர்ஸ் ஆன் கோர்ஸ் தக்க பதிலடி கொடுப்போம், அடிச்சு நொறுக்குவோம். அந்த நிலையில தான் நம்மளோட இந்திய விமானப்படை இருக்கு, இந்திய வான் பாதுகாப்பு இருக்கு. இல்ல ஆக்சுவலி இப்ப நம்மளுடைய ராணுவ பலத்தையும் யாரும் கேள்வி எழுப்பல. என்ன கேள்வி அப்படின்னா இந்த 3 பிரச்சனைகள் கண்ணன் கூட அதை அழகா சுட்டி காண்பித்தார். காஷ்மீர் பிரச்சனை, தீவிரவாத பிரச்சனை, நம்மளுடைய இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இந்த ஒப்பந்தம், இந்த 3 குறித்தும் தான் பேச்சுவார்த்தை. இந்த 3ஐயும் நாம எப்படி சரி செய்ய போறோம்? பாகிஸ்தான் நம்மளுடைய எல்லையோர நாடுகளில் இருக்கும் பொழுது பயங்கரவாதத்தை நாம ஒழிப்போம், ஆக்ட் ஆஃப் வார்னு சொல்றோம். ஆனா திரும்ப இன்னொரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தாம இருக்க என்ன மாதிரியான நாம நெகோசியேஷனை வைக்க போறோம், என்ன மாதிரி நம்மளுடைய அடுத்த அயலுறவு கொள்கை நகரப்போகிறது அப்படிங்கிறது தானே ரொம்ப முக்கியமானது. அதுல கண்டிப்பா இந்த சிந்து நதி நீர் பிரச்சனையில ஆக்சுவலி நாம அவங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு தடுத்தாலுமே நாம இன்னும் அதை சேனலைஸ் பண்ணிக்கல, நம்ம நீர் மேலாண்மை பண்ணிக்கல. அந்த தடுத்து நிறுத்துற நீரை நாம எப்படி டைவர்ட் பண்ணி நம்ம பகுதியில கொண்டு போறோம் அப்படிங்கிற விஷயம் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த டேமுக்கு கீழே 2 மின்னேற்ற நிலையங்கள் இந்தியாவுக்கு சொந்தமா இருக்குது. அப்ப அந்த மின்னேற்ற நிலையங்களுக்கு நீர் கிடைக்கல அப்படின்னா மின்சாரம் அங்க உற்பத்தியே தடைபடும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த சிந்து நதி நீர் பிரச்சனையை நம்ம ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையால கொண்டு போக தேவையில்லை. ஏன்னா நதி நீரை நம்ம தடுத்து நிறுத்தும் போது அதற்கு பாதிப்பு நமக்கும் தான் ஏற்படும். ஏன்னா நமக்கு மின்சாரம் தடைபடும், நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. அதனால அது நம்ம அப்படிதான் பார்க்க முடியும்.
முடிச்சிட்டீங்களா நீங்க அதை, இல்ல உங்க ஆடியோ கட் ஆயிடுச்சா? பேரலா உங்களோட ஆடியோ ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. பாகிஸ்தான் வந்து நடத்தினதை எப்படி துல்லியமா நாம வந்து தடுத்தோம் அப்படிங்கிறது குறித்து அது முதல் நாளிலிருந்து அது சோஃபியா குரேஷி பேசினதாக இருக்கட்டும், நம்முடைய கமாண்டர் விங்ல இருந்து பேசிய வியோமிகா சிங் அவர்கள் பேசியதா இருக்கட்டும், அல்லது நேற்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல பேசிய AK பாரதியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சொன்ன கருத்து வந்து நாம தடுத்ததுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம், நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லாருமே முன் வச்சாங்க. நம்மளுடைய கேஷுவாலிட்டிஸை விட அந்த பக்கம் அதிக சேதம், அதிக கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. ஆனால் பிரியன் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தால், பயங்கரவாதிகளை நாம தாக்கும் போது எல்லா நாடுகளும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதை தாண்டி இந்தியா அப்பர் ஹேண்ட் எடுத்து தன்னுடைய ராணுவ பலத்தை தெற்காசியாவில் எங்க அது ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணும் பொழுது அமெரிக்கா போன்ற நாடுகள் இரண்டு தரப்புலையும் சமரசங்கிற பேர்ல உள்ள வராங்க, அதை அந்த ஹோல்டு அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு கருத்தை வைத்தார்ல, அதை நீங்க ராணுவத்துல பணியாற்றிய அடிப்படையிலிருந்து இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீங்க? பிக் பிரதர் எப்பயுமே அப்படித்தானே, நம்ம வந்து அப்பர் ஹேண்ட்ல வரவே கூடாது அப்படின்னு தானே அவங்க நினைப்பாங்க. அடிப்படையிலே வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வந்து தன்னை தாண்டி எந்த ஒரு நாடு வந்து ராணுவ பலத்துல உயர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. ஏன்னா இதுல நம்ம நிறைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து நம்ம நிறைய இதுல வந்து டிப்ளாய் பண்ணி அதோட அது எப்படி தகர்த்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டினியூஸா அவங்களோட அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் நம்ம ஏரியாக்குள்ள வரும்போது அதை எப்படி நம்ம தகர்த்தெறிஞ்சோம், அதை எப்படி ஒரு ஈஸியா நம்ம அதை வந்து கையாண்டோம், ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது உலக நாடுகள் வந்து இந்தியா இதுவரையிலும் எப்பயுமே ஒரு தாக்குதல் நடத்தினா அதுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு போனா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது இந்தியா வந்து தன்னோட அடுத்த முகத்தை காட்டும் போது எல்லாத்துக்குமே அந்த அந்த ஏன் இதை வளர விடணும், இது தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்தியா இன்னும் வந்து ஏர் டிஃபென்ஸ்ல வந்து இன்னும் பெரிய அளவுல வந்து ஏரியில வந்து பயங்கரமா இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பல உலக நாடுகள் பார்க்கும்போது அது வந்து அவங்களுக்கான ஒரு ஓகே நமக்கு சரிசமமா இந்தியாவும் வருதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுருமோ அப்படின்னு கூட நம்ம பிக் பிரதர் டீல் பண்ணிருக்கலாம். எனக்கு வந்து அப்படிதான் பார்க்க தோணுது. எப்ப நம்ம அப்பர் ஹேண்ட்ல போறோமோ அப்பதான் இந்த மாதிரியான இது வருது. அதுக்கு முன்னாடி ஏன் அவரு வந்து அதை சொல்லல? இல்ல இன்னொரு கேள்வி இருக்குல்ல, நாம பிக் பிரதர் டீலுக்கு அவங்களோட போறோங்கிறத தான் பிரியன் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நம்மளுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் என்னவா இருந்துச்சு, அமெரிக்காவோட நம்ம என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தோம், ஏன் IMF வந்து இந்தியா அகைன்ஸ்டா அதற்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவர்கள் சொன்ன பிறகும் ஏன் வந்து 2.3 பில்லியன் கிட்ட வந்து IMF வந்து ரிலீஸ் பண்ணுது, உடனே 1 பில்லியனை உடனே ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியா முன்வைக்க வேண்டியது இருக்குல்ல. ஏற்கனவே வந்து அவங்களோட ஒரு பெரிய பொருளாதார சூழல் இருக்கும்போது மலேசியா சப்போர்ட் பண்ணதுலதான் அவங்க வந்து IMF மலேசியா சப்போர்ட் பண்ணதுலாம் IMF கிடைச்சது, அதுலதான் மூச்சு விட்டாங்க. இப்ப மறுபடியும் IMF பண்ணுது அப்படின்னா இன்டைரக்ட்லி ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து அங்க ஒரு தீவிரவாதத்தை வந்து அந்த நாட்டுக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து விதைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுது அப்படின்னு தான் பாக்கணும். அந்த கல்பிரிட் யாரு அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசலாம்.